ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் லீடர். இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தூத்துக்குடி ஹார்பரை பின்னணியாக கொண்டு ஒரு வழக்கமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் கதையாக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. கார் மெக்கானிக்கான ஹீரோ தூத்துக்குடி ஹார்பரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஒரு ரவுடி கும்பல் கிட்ட வேலை செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கும் வில்லனுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. அதன் பிறகு நடக்கும் ஆக்ஷனும் அதிரடிகள் தான் இந்த படமான லீடர். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுறது ஜிப்ரான் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஒவ்வொரு சீன்ஸையும் தன்னோட இசையால் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். பல முறை பார்த்த அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். திரைக்கதையில் எந்த ஒரு புதுமையும் இல்லாதனால அது பலவீனமாகவும் பார்க்கப்படுது. சரவணன் ஸ்டோர் அண்ணாச்சி அவர்களோட நடிப்பு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அவரோட குரல்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதர் கேரக்டர்ஸோட நடிப்பு கூட எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. படத்துல எமோஷனல் காட்சிகள் இருந்தாலும் அது பெருசா படத்துல ஒட்டவே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. யார் இந்த ஹீரோ, எதுக்காக அந்த ரவுடி கும்பல் கீழே வேலை செய்யறாரு, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற முன் விரோதம் என்ன அப்படிங்கிற பத்தி தான் இந்த கதை சுத்தி நகருது. பொறுமையா தொடங்குற செகண்ட் ஆஃப் ப்ரீ இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா சூடு பிடிக்கிற மாதிரி போகுது. ரைட்டிங் சில இடங்களில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக இன்டர்வல் அண்டு கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. பல காட்சிகள் கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. கிளைமேக்ஸில் ட்ரெயினில் நடக்கிற அந்த சண்டை காட்சிகள் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லெஜெண்டை விட இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த மூவி யாருக்கு செட் ஆகும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். குறைகள் பல சொல்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஒரு முறை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்ட் 2 வருங்கிற மாதிரி லீடும் கொடுத்துருக்காங்க. இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3 அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.